சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா. என்ன ஆளைய காணோம்? ஐயோ அம்மா, முடியல அம்மா. வரானா பாரு. ஐயோ என்னால முடியல, சீக்கிரம் வாங்க. நம்ம இவ்ளோ கத்துறோம், என்ன அந்த ஆள் வர மாதிரியே தெரியல. என்ன பண்றது? ஐயோ சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டியாடா? அதெல்லாம் சொல்லிட்டேன் சீதாமா. லீவ் கூட கொடுத்தாச்சு, ஆனா ஒரு கண்டிஷனோட. கண்டிஷனா? என்னடா சொல்ற? ஆமா, லீவ் எது குடுக்குறோம்? ஒர்க்குக்கு தான் லீவு, ஆனா ஃபங்க்ஷனை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதான். ஆமா, ஸ்டேஜ்ல டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூபதி மாமா அங்க தான் இருக்காரு. சரி சரி. சீதாமா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு பாப்பாக்கு நான் எடுத்த ட்ரெஸ் தான் போடணும். யாருடா வேண்டான்னு சொன்னது? தாராளமா போட்டுறலாம். அதெல்லாம் முடியாது. இவன் எடுத்துட்டு வந்ததை எனக்கு பிடிக்கல. அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. கவலை இல்லையா? நான் தானே பெர்மிஷன் தரணும். நீ ஏன் பெர்மிஷன் தரணும்? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் எப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டா. ஆமா, இத நான் போட்டுக்கிறேன்னு அவ உன்கிட்ட சொன்னாளா? அவளா எடுத்து போட்டுக்கிட்டா பரவாயில்ல, போட்டுக்கிட்டோம். ஹலோ, நான் ட்ரெஸ்ஸ காமிச்சோன்னா பாப்பா என்ன பண்ணா? சிரிச்சா. சிரிச்சால? அப்ப பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு தானே அர்த்தம்? ஓ, சிரிச்சா அது மட்டும் தான் அர்த்தமா? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ன்னு எடுத்துட்டு வந்திருக்க பாருன்னு நக்கலா கூட சிரிச்சிருக்கலாம்ல. இருக்கலாம், ஆனா ஒண்ணு நக்கலாலாம் சிரிக்கல. அப்படி சொல்றா? எப்படியோ சிரிக்கத்தானே செஞ்சா, அழுவலல்ல. சித்தப்பா, இவன் செலக்ஷனை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவன் அழ கூட செய்யலாம். சும்மா இருமா, பாவம் அவன். இந்தா என்னது இது? பாரு. என்னால முடிஞ்சதுமா. இந்த தாத்தாவும் பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ல. கம்மி ரேட்டு தான், ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விலையில என்ன சித்தப்பா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. மாமா, வாங்கி கொடுக்கறது விலையில இல்ல, மனசார அன்போட வாங்கி கொடுக்கறோமா, அதான் முக்கியம். பேத்திக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்கறது கூட ஒளிச்சு மறைச்சல வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது. விடுங்க சித்தப்பா, எங்களுக்கு புரியாமலாம் இல்ல. சரிமா சரிமா. டேய் மாப்ள, ஸ்டேஜ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டாச்சு. ஸ்டேஜ்ல பேர் மட்டும் காலையில வந்து ஓட்டுறதா சொல்லிருக்காங்க. காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸ்டோர் ரூம்ல இறக்கி வைக்க சொல்லிருக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சா, மத்த கறி தேடினாலும் தேட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் மாப்ள, சமையல்காரங்களும் வந்துட்டாங்க. காலையிலேயே வேலையை ஆரம்பிக்கணும் இல்ல. ஸ்டோர் ரூம் கீயை மணிகண்டன் கிட்ட கொடுத்துருக்கிறேன். என்ன? சரி மாமா, சரி. அத கொடுங்க. இந்த பாத்து பாத்து. சரிங்க தா. பரவாயில்லையே, பூபதி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறான் போல. ஆமாப்பா, பாத்துக்கிறேன்னு சொன்ன மாமா கோச்சுக்கிட்டாரு. சரிதான், அவருக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கலான்னு. சரிடா, சரி சரிடா, நீ போயிட்டு வா. சரி. இந்த நேரத்துல அவனை எங்க போக சொல்ற? ஹால்ல வேலை போய்கிட்டு இருக்குப்பா. இப்ப பூபதி அங்க இருந்தானே வந்தா? இல்லப்பா, பேலன்ஸ் இருக்கு, நான் போனாதான் கரெக்டா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, வரேன். பவித்ரா, என் பேத்தி என்ன பண்றா? இப்ப தூங்கிட்டு இருக்கா மாமா. எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப கரெக்டா முழிச்சுக்குவா. சரிம்மா,
பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும் என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு பார்த்து கவனமா எடுத்து வைமா. மண்டபத்துக்கு போயிட்டு ஓடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா மாமா, அதைத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆதியோட குரல் கேட்டுச்சா, அதான் வந்தேன். நான் போய் அதை பாக்குறேன். சரிம்மா, முதல்ல அதை கவனி. அண்ணு, பூபதி அண்ணா பாப்பாவுக்கு ஒரு Dress எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படியா? அடடடட, பரவாயில்லையே. பேத்திக்காக மாறி மாறி எல்லாரும் ஏதாவது செய்யறாங்க, நானும் ஏதாவது செய்யணும். இதுல என்னம்மா கட்டாயம் இருக்கு? பவித்ராவையும் குழந்தையும் முழு நேரமும் கூடவே இருந்து பாத்துக்கிற. நீ பாத்துக்கிறது விடவா மத்தவங்க குடுக்கறது பெருசா இட போகுது? இல்லண்ணா, பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல நானும் ஏதாவது செய்வேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல சஸ்பென்ஸா? மத்தவங்களுக்கு இது சஸ்பென்ஸ் தான், ஆனா உங்களுக்கு இல்ல. அது நான் ஜானகி அண்ணி எனக்கு ஒரு $1 கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட என்னம்மா நீ, நான் காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டேங்கிறதே மறந்து போகுது. சரிங்கண்ணா, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நான் பாப்பாக்கு போடுவேல, அப்ப பாருங்க. சீதா, நானும் 2 பேருக்கும் நகைதாமா ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 பேருக்குமா? பவித்ராவுக்கு ஒரு வைர நெக்லஸ கிஃப்டா கொடுக்க போறேன். அவ நமக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்திருக்கா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தானா? அப்புறம் பேத்திக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறது இல்ல, பின்ன வரப்போற கெஸ்ட் தான் அந்த கிஃப்ட கொடுக்க போறாரு. யாருன்னா அது? வேற யாரும் இல்ல சீதா, நம்ம அரவிந்த் தான். நம்ம அரவிந்த் கையால தான் அந்த கிஃப்ட நம்ம பேத்திக்கு கொடுக்கணுங்கிறது என் ஆசை. என்ன சீதா அப்படி பாக்குற? அரவிந்த் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானே, அதான் அவன் கையால நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். நம்ம அரவிந்த் நம்ம கூட தான் இருப்பான். தாயே, கதவை திற, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அம்மா, கதவை திறமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். தாயே, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். கதவை திறங்கம்மா.